ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பானிபூரியோட பூரி ரெசிபி எப்படி கடையில கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா வீட்லயே எப்படி செய்யறதுன்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரவை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இல்லைனா ஒரு கிளாத் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நார்மலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பானிபூரி சைஸுக்கு நீங்கள் ஏதாவது பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் அச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பானிபூரியோட உருளைக்கிழங்கு மசாலா, பானிபூரியோட தண்ணி ரெசிபி எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.